السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல் குர்ஆனுடைய சிறிய அளவிலான விளக்கத்தை பார்த்து வருகிறோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் சூரத்துல் பக்கராவுடைய 180வது வசனம். கடந்த வாரம் நாம் 2வது அத்தியாயம் 83வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயேல் இடத்துல வாங்கிய உறுதிமொழியில் முக்கியமாக அல்லாஹை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வெளிப்படையான வணக்க வழிபாடுகளும் அந்தரங்கமான செயல்பாடுகளும் சேர்ந்தது தான் இபாதத் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். உறவினர்களை ஆதரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளுக்கு உதவி செய்வது, இவைகளெல்லாம் இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ உறவினர்களும் அனாதைகளும் ஏழைகளும் நம் முன்னால் காணும் பொழுது அவர்களுக்கு செய்கிற உதவியும் வணக்க வழிபாடுகளோடு சேர்ந்ததுதான் என்ற எண்ணத்தில் நியத்தோடு நாம் செய்யும் பொழுது அதற்கான கூலியை ரஹ்மான் நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறோம். இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் 2வது அத்தியாயம் 180ல் உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வசியத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். குத்திப அலைக்கும் இதா அதர் அஹதகுமுல் மௌத் இன் தரக கைரன் அல் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மாரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன் என்ற வசனம் பேசுகிறது. என்ன அர்த்தம் என்று சொன்னால், வசியத்து செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். எப்பொழுது என்று சொன்னால், உங்களுக்கு மரணம் மௌத்து நெருங்குகிற அந்த சமயத்தில் வசியத்து செய்ய வேண்டும். அப்படி வசியத்து செய்யும் போது யாருக்கு செய்ய வேண்டும்? பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நல்ல முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுகிற மக்களுக்கு இது கடமையாக இருக்கிறது என்று இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த 2வது அத்தியாயம் 180 வசனம் 4வது அத்தியாயம் 12வது வசனத்துக்கு முன்பாக இறக்கப்பட்டது. அங்கே என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், 4வது அத்தியாயம் 12வது வசனத்தில் மௌத்தான பிறகு ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பெண் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பாப்பா உமாவுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், மனைவிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் நல்லா சொல்லிவிட்டான். அந்த வசனம் இறங்குவதற்கு முன்பாக இந்த வசனம் இறங்கும் பொழுது அந்த வசியத்தை செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களை அதிகமாக நான் மார்க்கத்திற்காக செலவு செய்ய விரும்புகிறேன், எனக்கு மரணம் நெருங்கி கொண்டு மௌத்து வந்து கொண்டிருக்கிறது, அதனால் நான் அதிகமான சொத்துக்களை மார்க்கத்திற்காக செலவிட விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது ரசூல் சொன்னாங்க, நீ அதிகமாக செய்யக்கூடாது, எவ்வளோ செய்யணும், குறைஞ்சபட்சம் அது பெரிய அதிசயம் இருக்குது. அது இறுதியாக சொல்கிறாங்க, நீ 3இல் 1 பங்கு தான் மார்க்கத்திற்காக செலவிட வேண்டும், மற்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய பெற்றோர்கள் இன்னும் உறவினர்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்.
இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் எப்படி சொன்னாக்கா, மௌத்தா கிடக்கிற நேரத்தில் அவர் நினைச்சு மனப்போட போகிறவெல்லாம் வசதி செஞ்சுட்டு போயிடுவார். உதாரணமாக இப்போ நம்ம இருக்க வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க வீட்டில் இருக்கும், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கும்ல. அப்படி இருக்கும் பொழுது சில பிள்ளைகள் நமக்கு பிடிக்கும், சில பிள்ளைகளை பிடிக்காது. சாதாரணமாகவே எல்லாருக்கும் உள்ளது தான். 4 பிள்ளை இருந்தால் சில பிள்ளை சொன்ன பேச்சை கேட்பான், சில பேர் கேட்க மாட்டாங்க. அதனால் மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய சொத்தில் வந்து நமக்கு யாரெல்லாம் நம்முடைய பேச்சை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாகவும், யாரெல்லாம் பேச்சை கேட்கலையோ அவங்களுக்கு குறைவாகவும் வசியத்தை செய்யக்கூடாது. வசியத்தை செய்யக்கூடாது. அதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்ல இந்த ஆயத்தை இறக்கிவிட்டு 4வது அத்தியாயம் 12வது வசனத்தில் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியாச்சு. 4, 11, 12 வசனங்கள். இப்படி வசியத்து செய்யும்போது, மௌத்தாக கிடக்கிற ஒருவருக்கு வசியத்தை செய்யும் பொழுது அந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக வசியத்து செய்தால் அந்த ஜமாத்தில், அந்த ஊரில் இருக்கிற ஜமாத்தார்கள் முன் வந்து அவர் செய்கிற வசியத்தை கபூலாக்கக்கூடாது. சட்டங்கள் அல்ல 4:13 சொல்கிறோம். மாற்றமாக, அதாவது அவர் இஷ்டத்துக்கெல்லாம் வசியத்தை செய்ய முடியாது. ஒரு ஆள் பிடிக்குது இல்லை பிடிக்கல, எனக்கு பிரியமானவர், இந்த மகன் பிரியமானவன் இல்லை, என் சொன்ன பேச்சு கேட்டான் இவன் கேட்கல, அதெல்லாம் கிடையாதுங்க. அல்லாஹ் சொல்லி சட்டமாக ஆக்கிவிட்டான். அதனால் அந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்று இருக்கிறது. இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா வசியத்தை செய்யறது இருக்குது. அதே அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி நீங்கள் வசியத்து மற்றும் கடனுக்கு பிறகு என்று ஒரு வாசகம் அந்த வசனத்திலே வருது. 4:12 வரக்கூடிய வாசகத்தை பார்த்தீங்கன்னாக்கா, மின்பாதி வசியத்தில் தூசிம பிகா அவுதைன் என்ற வார்த்தை அந்த வசனத்திலே வருது. அப்போ 2 வசனங்களை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, நாம் மௌத்தாக இருக்கும் பொழுது வசியத்து செய்ய வேண்டும். அந்த வசியத்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்போ உறவு முறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தில் அது ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. மகனுக்கு இவ்வளவு, மகனுக்கு இவ்வளவு, பெற்றோர்கள் சொல்லியாச்சு. ஆனால் மார்க்க காரியங்களுக்காக நாம் வசியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக வசியத்தை செய்யணும். அப்படி செய்யும் போது கூட 3 1 பகுதிக்கு மேலே அந்த வசியத்தை இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். உதாரணமாக 3 லட்ச ரூபா நம்மகிட்ட இருக்குன்னாக்கா 1 லட்ச ரூபா தான் நம்ம மார்க்க காரியங்களுக்கோ அல்லது பின்னாடி வரக்கூடிய சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்லி கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களுக்கு உதவி செய்கிறது, கல்வி சாலைகளுக்கு உதவி செய்கிறது, பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறது, மார்க்க காரியங்களுக்காக உதவி செய்கிறது, கடைசி வரைக்கும் நன்மைக்காக நாம் செலவிடுகிற காரியம் எல்லாம் எவ்வளோதான் இருக்கணும்? 3 1 பகுதி மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அந்த 3 1 பகுதி காரியத்தை மாத்திரம் பொதுவாக வசியத்து செய்ய வேண்டும். பாக்கி உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த மார்க்க சட்டப்படி அல்லாஹ் எப்படி சொன்னானோ அந்த அடிப்படையிலே பிரித்து கொடுக்க வேண்டும். இதில் ஜமாத்தார்கள் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு எதுக்கு பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இந்த கட்டமைப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், அந்த ஊருடைய கட்டமைப்பு பள்ளிவாசல் மூலமாகத்தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு அடிப்படை நியதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. பள்ளிவாசல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறும் தொழுது விட்டு மூடிவிட்டு போவதற்காக இல்லை, மாறாக அந்த மஹல்லாவில் ஏற்படுகிற அந்த தொழுகையாளிகள் குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா விஷயமும் பள்ளிவாசலுக்கு ஆலோசனை செய்யப்பட்டது. அவர்கள் வாழ்நாளில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. யாராவது தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த ஏன் வரவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அந்த அளவுக்கு மெமரி பவர் இருந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு. நிறைய ஹதீஸ்களில் பார்க்குறோம். உதாரணமாக ஃபஜருக்கு ஒரு டெய்லி 30 பேர் வரணும்னு வச்சிங்களேன், அப்படி திரும்பி உட்காந்துட்டு பார்ப்பாங்க. அப்படியே அதுக்கு நம்மளாம் இப்போ திரும்பி உட்காருறோம். சுன்னத்து தொழுதுட்டு ஏன் திரும்பி உட்காருகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்த பிறகு திரும்பி உட்காருவாங்க. ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு யாரெல்லாம் வரல, 2 நாள் தான் அவங்களுக்கு டைம், 2 நாளாக கேட்க மாட்டாங்க. 3 நாள் வரவில்லை என்று சொன்னால் ஏன் அவர் வரவில்லை என்று சொல்லி ஒன்று அவங்களே போய் பார்த்துடுவாங்க. லோக்கலில் இருக்கிறாரு, உடம்பு சரியாகலன்னு சொன்னால் அவங்களே போய் பார்ப்பாங்க. ஒருவேளை அங்கே சொல்லப்பட்டவங்களுக்கு அவர் பயணத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கான துவா செய்வாங்க. அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதை சொல்லப்படுதுன்னு சொன்னால், பள்ளி வாசலோடு தொடர்புடைய மஹல்லாவை உருவாக்கி அந்த மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையை சரியாக தீர்வு கொண்டு அதில் ஏதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாகவோ அல்ல சொந்தமாக
கற்பனை பண்ணி ஏதாவது செய்திருந்தால் அது சபைக்கு வந்துவிட வேண்டும் என்று சொன்னாங்க. அது மாதிரி அந்த ஊர்வாசிகளுடைய மஹல்லா வாசிகளுடைய பிரச்சனைகள் இங்கே பேசப்பட வேண்டும், பேசி அதற்கான தீர்வு காண வேண்டும். அங்கே யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். இப்படிலாம் நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்க்குறோம். சரியா? ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜருக்கு பிறகு ஒரு பயான் செய்வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கிறார், எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறார். சஹாபாக்கள் திரும்பி பார்க்குறாங்க, என்ன சபை விட்டு எழுந்திரிச்சு போகிறாரு, ரசூலுல்லாஹ் பேசுகிற பேச்சு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருனாக்கா போயிடுறாரு. திருப்பி அவங்க போட்டு கேட்குறாங்க, ஏன் பண்ணி டெய்லி போகிற பயான் இது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது என்னிடத்துல ஒரு ஆடை தான் இருந்தது, அந்த ஆடையை என் மனைவி கிட்ட போய் கொடுத்தாதான் அவர்களுடைய தோல் பூஜம் மறைக்கும், அதனால் நான் சீக்கிரமாக போய் என்னுடைய மேலாடையை கேட்டு என் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாரு பாருங்கள். ஒரு விஷயத்தை விசாரிக்கும் போது தான் அவங்க படுற கஷ்டம் புரியுது. உடனே ஏழான் பண்ணுறாங்க, அறிவிப்பு செய்கிறாங்க, இந்த சகாபிக்கு யார் உதவுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸுன்னா என்ன, சாதாரண சும்மா போடி சாத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம போகிற ட்ரெஸ் தான். எதுக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டு அந்த ஊர் மஹல்லா வாசிகள் அவங்களுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனையும் பள்ளிவாசலுக்கு அதுக்கு தீர்வு காண வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாய ஒற்றுமை ஏற்படும் என்று ரசூல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இது சொல்லப்படும் இந்த வசனம். அவர் தப்பாக கூட சொல்லியிருப்பார், வசதி செய்யும்போது மாற்றி சொல்லியிருப்பார், ஒரு ஆளுக்கு கூட சொல்லியிருப்பார், இதெல்லாம் கண்காணித்து பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யாராவது ஒருவர் மார்க்கத்துக்கு முரணாக வசியத்து செய்தால் அவரை கூப்பிட்டு அவர் மௌத்தான பிறகு அந்த குடும்பத்தினரை அழைத்து, எப்போ அவங்க வாப்பா தப்பாக சொல்லியிருக்கிறாரு, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, அந்த வசியத்து செல்லுபடி ஆகாது, அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் இந்த சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிர்வாகத்தினர் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் நம்ம காலத்தில் அதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்குது. அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சமுதாய கட்டமைப்பு இருந்தது, ஒற்றுமை இருந்தது, பல்வேறு பிரிவுகள் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்குகிறது, ரசூலுடைய வழிமுறை இருக்கிறது, அதனால் ஒன்றுபட்ட சமுதாயமாக இருந்தது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத்தியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல்வேறுபட்ட பிரிவுகள் ஏற்பட்ட காரணத்தினால யார் சொல்கிறத யார் கேட்கறதுங்கிற நடைமுறை வந்துவிட்டது. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சொந்த கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிற காரணத்தினால பொதுவாக குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் மக்கள் வருவதற்கும் தயாராக இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்ய வேண்டியது, குர்ஆனை ஹதீஸை பின்பற்றுகிற நம்ம சகோதரர்கள் மாத்திரமாவது இந்த நடைமுறையை பின்பற்றும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது சரியான வழியாக அமையும். சமுதாய ஒற்றுமை என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. என தினம் தினம் பிரிவுகள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. அதற்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம நடுநிலையாக இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் தான் பின்பற்றுவோம் என்ற கொள்கையில் இருக்கிறோம். அதனால் அந்த கொள்கைக்கு மாற்றமாக நம்ம எப்போதும் செய்யக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் இது போன்று தெரிந்த விஷயங்களை பக்கம் மற்ற மக்களையும் அழைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை விளங்குவதற்காகத்தான் இது போன்று வகுப்புகளால் நடைபெறுகிறது. அப்போ இதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாமும் செயல்படுத்தி ஒரு பரந்த நோக்கோடு சமுதாய ஒற்றுமையை பற்றி நான் நினைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வளரவன் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.